வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம், வாழ்க வேதாத்திரியம். இந்த மகாசபையில் இருந்திருக்கூடிய சான்றோர் மக்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்து மிகின்றேன். வாழ்க வளமுடன். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன? எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன? எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய், எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவிழை வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. இன்னொன்று, எல்லாவற்றையும் படைத்தான். அவன் உயிர் உற்பத்தி பண்ணக்கூடிய பொறுப்பை தான் கொடுத்திருக்கிறார். நான் மகிழ்ச்சி சொல்ல வார்த்தை. வாழ்ந்த ஒரு மக்கள் வளமறி எத்தனை பேர், இந்த பெருமை அறிஞ்சவங்க எத்தனை பேர் கேட்கிறார் மகிழ்ச்சி. இவ்வளவு பெருமை வாய்ந்த பெண்ணை எத்தனை பேர் அறிந்திருக்கிறாங்க? பெண் இனத்தை அவமதித்து பெருமைப்பட நினைத்தவர்கள பெரும்பாவ சுமையேற்று பெற்ற துன்பம் உலகறியும். எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்த எழுதி, எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்த எழுதி இன்பமுற்றார் உலகில் இறைவனை போல் என்று பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்தது மட்டுமல்ல, பெண்களை ஞான ஆச்சரியாக மாற்றிய பெருமைக்குரிய வேதாத்திரியம். 18,000 பேராதில் இருக்கிறோம், அதுல 12,000 பேர் பெண்ணினங்கள். பெண்களுக்கு இந்த ஒத்ததாகும். ஒரு காயத்ரி மந்திரம் கூட சொல்லக்கூடாது இருந்த தடையெல்லாம் நீக்கி பெண்களும் இந்த யோகத்தை செய்ய முடியும், பெண்கள் கொடுக்க முடியும் என்ற அளவிலே உலக அளவிலே இன்னைக்கு வேதாத்திரியம் வளர்வதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த தாய்மார்கள் தான், பெண்ணிடம்தான். அதுக்கு சிறப்பு எங்களுடைய இயக்குனர் அருட்சொல்லி அவர்கள். அம்மா ரெட்டிப்பட்டி பண்ணில் பிறந்த குழந்தை தான். சாமிஜி முதல் அவங்க சித்தப்பா தான் அழைத்து வந்து அம்மா வீட்டில் தங்க வைத்து, ரெட்டிப்பட்டியில் அவங்க பள்ளியில் தான் அண்ணன் துவக்கப்பட்டது. அப்போ அது கற்பனை ஐயா இருந்தாங்க. ரெட்டிப்பட்டியில் கூலிப்பட்டியில் தான் நடந்தது. அங்கு புறப்பட்ட அந்த விதை தான் இன்னைக்கு சேலம் மாவட்டம் முழுவதும், கோவை மாவட்டம் முழுவதும் பரவி இருக்கு. அணையிலிருந்து 66 ஆண்டுகளுக்கு முன்னால சிறு குளத்தில் புறப்பட்ட இந்த யோகா, மனவளக்க யோகா 27 நாடுகளிலும் 420 அறக்கட்டளைகளாகவும் 2600 தவமயங்களாகவும் 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் பாடமாகவும் இங்கே வந்திருக்கிறது என்பதற்கு இத்தனை பேருடைய உழைப்பு என்று சொல்லி, அத்தனை பேரை உழைத்து இந்த நாமக்கல் மன்றம் நல்ல மன்றம், 4 நல்ல பணிகளை செய்கின்ற மன்றம் என்று பெருமைக்குரிய உலகநாத ஐயா சொல்லுவாங்க. அது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நேரத்தில் உலகநாத ஐயா, சுப்பையா, திருக்குறள் காளிப்புணர், புலவர் தியாகராஜர் போன்ற பேராதர் மக்களை நன்றோடு வணங்கி இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கியதற்காக மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை நன்றோடு வணங்கி வாழ்த்தி காலம் கருதி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மல்லிகா அம்மாவும்